இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல திருநெல்வேலி ஸ்டைல் பரோட்டா மற்றும் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ சிக்கன் கிரேவி பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் கோழிக்கறி 250 கிராம், அதாவது 1/4 கிலோ, வத்தல் தூள், கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளி, ஏலக்காய், கருவேப்பிலை, கிராம்பு, புதினா, கருவேப்பிலை, நெய் மற்றும் தண்ணீர். அதே போல பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 2 கப், எண்ணெய், உப்பு, சர்க்கரை மற்றும் ஒரு முட்டை, அது போக தண்ணீர். ஸோ இது என்னென்ன அளவு தேவைப்படும் அப்படிங்கிறது அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் அதோடைய குவான்டிட்டியை நீங்களே எடுத்துக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோழிக்கறியோட கறி மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து கோழிக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ கோழிக்கறிக்கு 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் எடுத்து பீஸாக வெட்டிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு நல்லா இடித்து நல்ல பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இடித்து போடுங்க, இடிக்காமல் அப்படியே வந்து குழம்புல போடுங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ண பிறகு சட்டியை தூக்கி அடுப்பில் வைங்க. சட்டியை கொஞ்சம் காய வைங்க. அதாவது வந்து அந்த சட்டியை வந்து வெறும் கொஞ்சம் சூடு ஏற்றுங்க. அது கொஞ்சம் சூடு ஏறின பிறகு அதில் வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கோழிக்கறி தான் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து 5 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வெறும் 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் தக்காளியை போடக்கூடாது, வெங்காயத்தை மட்டும் போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கிண்டி விடுங்க. நல்ல மெதுமெதுன்னு நல்லா சாஃப்டாக வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ அது எப்போ வந்து அந்த கண்டிஷனுக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தக்காளியை போடணும். ஸோ அது வரைக்கும் வெறும் வெங்காயத்தை மட்டுமே போட்டு அந்த எண்ணெயில் வந்து கட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த வெங்காயத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா வந்து சாஃப்டான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடித்து வச்சுருக்கக்கூடிய கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து போட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க.
வெட்டி போதும். உரப்பு ஏற்கனவே வத்தல் போட்டுக்கோமா, கொஞ்சம் நேரத்தில் விட நல்ல மசாலா. இப்போ இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரே ஸ்பூன் தான் போடணும், அதிகமாக போடக்கூடாதீங்க. இப்போ ஒரே ஒரு டேபிள் டீஸ்பூன் நெய் ஆட் பண்ண போறோம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண பிறகு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா இது ரெடியான பிறகு தான் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கோழிக்கறி ஆட் பண்ணணும். ஸோ நாங்கள் எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டோம், அதனால் இப்போ வந்து நாங்கள் கோழிக்கறி ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி கோழிக்கறியை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டாங்க. அப்போ தான் வந்து கோழிக்கறி மற்ற மசாலா இஞ்சி பூண்டு அதோட நல்லா மிக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்ட இந்த கோழிக்கறி வேகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னு பாருங்கள். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி நமக்கு வந்து நல்ல கட்டியாக கிரேவி வர மாதிரி அளவுக்கு வந்து அதை நல்லா வேக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கோழிக்கறி நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இதை தான் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஸோ நாங்கள் 10 நிமிஷம் வந்து அந்த கறியை வேக வச்சோம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுது, அந்த குவான்டிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதோட இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ போடுங்க. அந்த குவான்டிட்டி உங்கள் அளவுக்கு போதுமான அளவுக்கு வத்திருச்சுன்னா நீங்கள் அதிலே உடனே ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிக்கன் கிரேவியை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பரோட்டா வந்து எப்படி சாஃப்டாக லேயராக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து உப்பு, சர்க்கரை, எண்ணெய், ஒரே ஒரு முட்டை, அது போக தண்ணி. ஸோ அந்த நாளையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு நாங்கள் ஊற வச்சிட்டோம். காலையில் வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்து எடுத்து பண்ணோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பரோட்டா வந்து நல்ல லேயராக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
இன்னைக்கு நாம பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ண சொல்லுங்கள்.